ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைக்கேல் ஒட்டாஞ்சி எழுதின "ஸ்பீக்கிங் டு யூ" போயமோட சம்மரி தான் வந்துட்டு பார்க்க போறோம். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தரலாம். மைக்கேல் ஒட்டாஞ்சி எப்போ பார்ன் ஆயிருக்காரு அப்படின்னா, செப்டம்பர் 12, 1943 ஸ்ரீலங்கால பொறந்திருக்காரு. இவர் வந்து இப்போவும் அலைவா தான் இருக்காரு. ஏஜ் இப்போ இவருக்கு கரண்ட்டா எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படின்னா 81. இவரை வந்து ஸ்ரீலங்கன் பார்ன் கனடியன் நாவலிஸ்ட் அண்ட் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட இன்னொரு பேர் ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் பிலிப் மைக்கேல் ஒட்டாஞ்சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவரோட அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, புக்கர் பிரைஸ் 1992ல வாங்கியிருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா, "இன் தி ஸ்கின் ஆஃப் எ லயன்", "த கேட்ஸ் டேபிள்". இந்த போயமோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, லாஸ் அண்ட் ஐசோலேஷன், மெமரி அண்ட் தி பாஸ்ட், சஃபரிங்ஸ் அண்ட் தி ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ நம்ம போயம் சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட்டும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு தனித்தனியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிரீஃப் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் போயட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட்டுக்கு வந்து பொயட்ரி மேலே வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு லவ் இருந்துச்சு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பொயட்ரி மேலே இருக்கிற லவ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கோ டேப்லெட்ஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, சைனால வந்துட்டு கோ கேம் அப்படின்னு ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கோ கேமில் வர காயின்ஸை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டேப்லெட்ஸ் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஒவ்வொருத்தருமே அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நாம் வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் தி செகண்ட் ஸ்டான்ஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒன்றா டான்ஸ் பண்ணது, ஒன்றா லாஃப் பண்ணது அண்ட் ஒன்றா வந்துட்டு பிட்டர் மெமரிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டது, இது எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட்டாக மாறிடுச்சு. எல்லாமே வந்துட்டு ஒரு மெமரிஸாக மாறிடுச்சு. ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த பொயட் நினச்சாலுமே இல்லை அவங்களோட ஒய்ஃப் நினச்சாலுமே வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ட்ரீ ஆஃப் லா அப்படின்னு ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து என்ன ஆயிட்டோம்னா பிரிஞ்சிட்டோம். ஸோ நம்ம வந்து மறுபடியும் வந்துட்டு ரீயூனைட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த லாஸை பற்றி வந்துட்டு இந்த ஸ்டான்ஸால ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட சில்ட்ரன் அண்ட் பொயட் அண்டு அவங்களோட ஒய்ஃபோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வாய்ஸாக தான் இருக்காங்க. அவங்களோட பிளட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப வாய்ஸ் பிளட்டாக தான் இருக்குது. அவங்க ரொம்பவே வந்துட்டு போல்டாக வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே எமோஷ்னலாக வந்துட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்போது யாராக இருந்தாலுமே வீக்காக தான் செய்வாங்க. அந்த சில்ட்ரன்னால் எவ்வளோ தான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கொஷின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆத்தருக்கு தேவை அவங்க ஒய்ஃபோட ஃபிசிக்கல் பாடியோ இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அவங்களோட கம்பெனி மட்டும்தான் ஆத்தருக்கு வந்துட்டு தேவை. இப்போ வந்துட்டு இவர் ரொம்பவே வந்துட்டு மென்டலாக ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு நிலமையில இருக்கங்காட்டி தான் அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு இவர் வந்து தேடுறாரு. இவரோட ஒய்ஃபை பிரிஞ்சதுக்கப்புறம் பொயட்ரி மேலே இருக்க லவ் அவருக்கு போயிடுச்சு. அண்ட் அவங்களோட சில்ட்ரன்ஸை பற்றி ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. நாம் ஏன் இப்படி சின்ன ஒரு சண்டை வந்ததுனால பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் இல்லாத டைமில் அவரோட கம்பெனிக்கு வந்துட்டு யாருமே இல்லாததை நினச்சும் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இட்ஸ் தி ஷார்ட் சம்மரி ஆஃப் ஸ்பீக்கிங் டு யூ போயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.